வெல்கம் எவ்ரிஒன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை திரும்பி சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இந்த வீடியோல நம்ம இந்த 2026ஓட டாப் 10 எக்ஸ்பெக்டட் மூவிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஏன் இவ்வளவு குடியிறாரு? பணிவா? இந்த 2026ல நிறைய லைனப்ல இருக்க மூவி எல்லாமே பார்ட் 2 மூவிஸா தான் இருக்கு. இந்த பார்ட் 2 மூவிஸ்ல காமனா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா யாரு நம்ம அனிருத் தான். சோ இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றேங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க திருமா ரவிசங்கர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஆர் சேனல். சோ ஆரம்பிக்கலாங்களா? ஸோ டாப் 10 மூவிஸை நம்ம வந்து எப்பவும் போல ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்து பார்ப்போம். டாப் 10 பிளேஸ்ல இருக்குது வந்து கிங். இந்த படத்தோட ஹீரோ நம்ம ஷாருக் கான். இந்த படம் வந்து ஒரு ஸ்பை யூனிவர்ஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பை யூனிவர்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஃபேமஸான நாவல் தான். எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம். அந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அண்ட் இதுலயே வந்து அதுல இன்டர்லிங்க் ஆகுறதாகட்டும் எல்லாமே வந்து இந்த ஸ்பை யூனிவர்ஸ்ல கொண்டு வருவாங்க. சோ இதுல நம்ம எஸ்ஆர்கே அவரும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காரு. கோமாளி இங்க வந்து யாரா போடுங்க போங்க. ஏய் இல்ல மறுபடியும் யாரா போடுங்க நீங்க இருங்க. ஹலோ ஹலோ இங்க வரியா? ஸ்பை ஆல்ரெடி இவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு இந்த ஸ்பை யூனிவர்ஸ்ல. பட் இருந்தாலுமே இந்த படமும் அந்த ரேஞ்சிலே தான் வர மாதிரி இருக்கு. स्वदेशों में बदनाम दुनिया ने दिया सिर्फ एक ही नाम. ரீசெண்டா இந்த படத்தோட டைட்டில் ட்ரீசரும் அண்ட் இந்த படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல கூட இவரோட காஸ்டியூம் வந்து F1 படத்துல அந்த பிராட் பிட்டோட காஸ்டியூம் மாதிரியே இருக்குன்னு சொல்லி நிறைய ட்ரோல் விமர்சனங்கள் வந்துச்சு. Hey, I've seen this one. This is a classic. நைன்த் பிளேஸ்ல இருக்குது வந்து தி பாரடைஸ். இந்த பாரடைஸ் மூவியோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டார் நானி. அண்ட் இந்த படத்தை டைரக்டர் வந்து ஸ்ரீகாந்த் ஒடிலா. அண்ட் எப்பவும் போல இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத். இப்போ ரீசெண்டா ஒரு பாட்டு இதுல நல்லா ட்ரெண்டிங்கா போச்சு. அதுல வந்து நானியோட ஸ்டெப் எல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு காலில் அடி வாங்கிட்டு உட்காந்து இருந்தாங்க. அதுல நானும் இந்த ரெண்டு பேரோட காம்போ நானி அண்ட் இந்த டேரக்டரோட காம்போ வந்து ஆல்ரெடி தசரான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா இல்லையான்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அதே காம்போ இந்த படத்துலயே கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துக்கான வந்து டைட்டில் ரிவ்யூலயோ கூட இதுல வந்து சில பல கான்ட்ரவர்சிஸ்லாம் இதுல வந்து ஃபேஸ் பண்ணாங்க. சேர்த்த ஒரு மவனோட கதை. இந்த படம் இந்த மார்ச் ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்தது. பட் இதை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்பர் 8ல இருக்குது வந்து துரந்தர் 2. துரந்தர் 2 வந்து துரந்தர் 1ஓட சீக்வல் ஆனது. துரந்தர் 1 வந்து 1000 கோடிக்கு மேல அடிச்சதுனால இந்த துரந்தர் 2வும் அதே லெவல் இல்ல அதுக்கு மேலேயே வரன்ற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்கு. இந்த மார்ச் மாசம் வெயிட்டிங்ல இருந்த ஒரே படம் கரெக்டா ரிலீஸ் ஆகிற படமும் இது ஒண்ணுதான். பாடியா கீடியா கட்டி டிஸ்டர்ப் பண்ணப்படாதாமா. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? 19th March 2026க்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ ஏண்டா அடற? நீ கேள்விப்பட்டது இல்லையா? வலிய தாங்குறவன் தான் உண்மையான. இந்த படத்தோட ட்ரைலர் இப்போ ரீசெண்டா தான் வந்துச்சு. அதை பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையவே இருக்கு. அண்ட் இந்த துரந்தர் படம் நிறைய கல்ஃப் கண்ட்ரில ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு. அண்ட் துரந்தர் 2க்கு சொல்லவே வேணாம். ஸோ அதனால அந்த பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை. இவங்க வந்து கரெக்டா அந்த டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் துரந்தர் 2. தைரியமா சக்தியோட பழி வாங்கணும். தைரியமா சக்தியோட பழி வாங்கணும். அண்ட் பார்ட் 1லயே கூட மேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. பார்ட் 2லயும் அதே டீடைல் தான் கொண்டு வந்திருப்பாங்க. மேக்ஸிமம் எடுத்துட்டாங்க. இதுல வந்து பார்ட் 2 மேக்கிங்ல இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சல்மான் கான் அவரோட என்ட்ரியும் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. மேபி கேமியோவா இருக்கலாம் இல்ல வந்து அந்த ரியல் கேரக்டர் ரியல் ஸ்டோரியில
சம்திங் ஏதாவது ஒரு கேரக்டர் மூலியமா சல்மான் கான் அவர்களும் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இனி பாகிஸ்தானோட தலையெழுத்த இந்தியா தான் முடிவு பண்ணும். அண்ட் நம்பர் 7ல இருக்குது வந்து ஜெயிலர் 2. ஜெயிலர் 2 வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடது. அண்ட் நெல்சனோட காம்போல இவங்க 2 பேர் சேர்ந்து, இவங்க 3 பேர் ஆக்சுவலா அனிருத்தும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு படம். ஆல்ரெடி ஜெயிலர் ஹையஸ்ட் கிராசரி ஃபிலிம்ஸா இருந்துச்சு சூப்பர் ஸ்டாரோடது. அண்ட் நல்ல விமர்சனோட பெற்றுச்சு. அங்க மக்கள்லாம் என்னாச்சு பண்ணுவாங்க நம்ம இல்லாம? நம்ம இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவாங்க ஜி. ஓ, இந்த ஜெயிலர் 2 வந்து அதோட கண்டினியூஷனா இல்லைன்னு தெரியல. பட் ஆனா ப்ரோமோ வீடியோ ஒன்று வந்துச்சு. அந்த ப்ரோமோ வீடியோவில் ராக்கெட் லான்ச்லாம் கொண்டு வந்து நிறைய ஃபன்னான எலிமெண்ட்ஸ்லாம் வந்து நெல்சன் அண்ட் அனிருத் வந்து மொத்த பேரை சேர்ந்து பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓ, அப்போ ஓகே. பெரிய தார் அப்படியே சைக்கிள் சுத்தி தூக்கி போட்டுருவாரு. அண்ட் இந்த ஜெயிலர் 2ல வந்து நிறைய பேர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறது என்னன்னா, அந்த வசந்த் ரவி வந்து திருப்பி ரிட்டர்ன் கொடுத்து திருப்பி அவங்க அப்பாவை இது பண்ற மாதிரி அந்த மாதிரி கதையா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா இதுல அந்த மாதிரி இருக்குமான்றது வந்து யாருக்கும் தெரியாது. பயங்கரமா இருக்கு நெல்சா, இதுவே பண்ணிடலாமே. இதுல வந்து ஒரு விஷயம் கன்ஃபார்மா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல நான் ஜெயிலர் 2லயும் இருக்கேன், இதுல வந்து ஒரு பார்ட் நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜெயிலர் 2க்கும் வெயிட் பண்றோம். காட் லவ் யூ. பாருங்களேன், இது பாக்கெட்ல இருந்து கீழே வந்தது கூட தெரியாம போயினுக்கிறாரு. அண்ட் நம்பர் 6 வந்து ஹாலிவுட் மூவி, கிறிஸ்டோபர் நோலனோட மூவி தி ஒடிசி. இந்த ஒடிசியோட ட்ரெய்லர் வந்து நாங்க லாஸ்டா ஐமேக்ஸ்ல பார்த்த அவதாரோட படம் ஃபயர் அண்ட் ஆஷ் பார்த்துட்டு இருக்கும்போது டீசரும் ட்ரெய்லர் போட்டாங்க. இது அதை பார்க்கும்போது வந்து அதோட விஷுவல்ஸுமே சரி, அதோட சவுண்ட் எஃபெக்டும் சரி, ஐமேக்ஸ்ல பார்த்ததுனால இல்லை, பட் இருந்தாலுமே அது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த படத்துக்கான வெயிட்டிங்கும் அதிகமாகவே இருக்கு. இடத்தையும் சாய்க்க முடியல. இந்த படத்தோட கதை வந்து அந்த ட்ரீசர் பார்க்கும்போது இந்த படம் வந்து நமக்கு ரிலேட் ஆகுறது பார்த்தீங்கன்னா இந்த பாகுபலி அந்த மாதிரி ஒரு கிங்டம் ரிலேட்டடான மூவிஸ் மாதிரி இருந்துச்சு அந்த ட்ரீசர் பார்க்கும்போது. பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி ஹாலிவுட்ல இருக்கிற ஒரு சேம் கான்செப்ட் தான், கிளாடியேட்டர் அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய படங்களோட இதுவா இருக்கு. பட் இது வந்து என்னன்னா ஸ்பெஷலா கிறிஸ்டோபர் நோலன் எடுக்கிறதுனால அவரோட யூனிக் டெக்னிக்ஸ் அண்ட் அவரோட யூனிக்கான ஐமேக்ஸோட டெக்னாலஜி எல்லாம் வச்சு யூனிவர்ஷனாக ஏதாவது கொண்டு வருவாருன்றது தான் எக்ஸ்பெக்டேட்டடாக இருக்கு. அண்ட் நம்பர் 5ல இருக்குது வந்து டாக்ஸிக். டாக்ஸிக் வந்து ராக்கிங் ஸ்டார் யாஷோடது. ட்ரீசர் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அதோட ஒரு ப்ரோமோ மாதிரி அவர் பர்த்டே கொண்டு விட்டுருந்தாங்க, அதுவும் வந்துச்சு. ரெண்டுமே வந்து கிளாஸாக இருக்கு. இதில் வந்து நிறைய ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க, நிறைய விதமான ஃபீமேல் லீட்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ருக்மணி வசந்த் ஆகட்டும், நயன்தாரா ஆகட்டும், கைரா அத்வானி ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃபீமேல் டைரக்டர். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி வந்து யாஷ் எழுதுனதுன்னு சொல்கிறாங்க. இதளவுக்கு உண்மைன்றது தெரியல. பட் இந்த படத்தோட லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வந்து மேக்கிங் லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்றது வந்து விமர்சனங்களாக வந்துட்டு இருக்கு. ட்ரீசருமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து மார்ச் ரிலீஸ் ஆகுது. பட் இந்த படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க கரண்ட்லி. ஸோ இந்த வார் கல்ஃப் ஏஷியாவில் அந்த மாதிரி அவங்க வேர்ல்டு வைடாக பேங்கை கொண்டு வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் சீ. அண்ட் நம்பர் 4 வந்து ராமாயண படத்தோட கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரன்பீர் கபூர், சாய் பல்லவி அண்ட் வில்லனா வந்து யாஷ் நடிக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட மேக்கிங்ல வந்து ரீசெண்டா நிறைய லீக் போட்டோஸ் வந்துச்சு.
அதை பார்க்கும்போது இந்த படம் வந்து எப்பிக்கான நம்ம ராமாயண ஸ்டோரியோட பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு கதையாக தான் இருக்கு. பாலிவுட்ல இதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லெவலே இருக்கு. அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரோமோன்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. அந்த வீடியோவுமே சூப்பராக இருந்துச்சு. அதில் அந்த யாஷோட வந்து ஐஸை மட்டும் காமிச்சிருப்பாங்க, ஃபுல் ஃபேஸை கூட ரிவீல் பண்ணாத மாதிரி. ஸோ அந்த ராவண கேரக்டரில் வந்து யாஷ் அவர் நடிக்கிறாரு. அண்ட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான மார்வலோட டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருக்குமே ஃபேவரட்டான மார்வலோட டூம்ஸ்டே மூவி தான். இந்த டூம்ஸ்டே மூவியில் வந்து அயன்மேன் ராபர்ட் ஜூனியர் வந்து இந்த படத்தில் வந்து வில்லனாக வராரு. அவர் வந்து ஃபேஸ் மாஸ்க் ரிவீல் வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராபர்ட் ஜூனியர் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு. அயன்மேன் ரிட்டர்னாக வராரான்னு தெரியல, பட் அவரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் சரி, அவரோட கேரக்டரும் இதில் வந்து நம்மளால பார்த்து சந்தோஷப்பட முடியும். அண்ட் இந்த படத்தில் வந்து எக்ஸ்பெஷலி ஒவ்வொரு கேரக்டருமே தனியாக ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோமோ சின்னதாக விட்டுருந்தாங்க. அதில் வந்து கேப்டன் அமெரிக்கா ரிட்டன், ஸ்டீவ் ராஜர் ரிட்டன் அப்படின்ற மாதிரி ஒரு டீசர் விட்டுருந்தாங்க. ஸோ மார்வலோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரெடியாக இருங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் 2026 இந்த டூம்ஸ்டே ரிலீஸ் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். டாப் 2ல இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா சலார் 2. எரியிற நெருப்பால இல்லன்னா அவனுங்க ரத்தத்தால. சலார் 2 வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்குது என்னன்னா சலார் 1ஓட சீக்குவலான மூவி தான் சலார் 2. இந்த படத்தோட டைரக்டர் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பிரசாந்த் நில். இவர் வந்து கேஜிஎஃப் ஆகட்டும், சலார் ஆகட்டும், பிக் மூவிஸை கொடுத்துருக்காரு. சலார் 1 வந்து அவரே சொல்லியிருக்காரு, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இது வந்து கலெக்ஷன் வரலன்னு சொல்லி. ஸோ இந்த சலார் 2 வந்து அந்த பார்ட் 1ல லீடை கொடுத்துருந்தாங்கல்ல கிளைமேக்ஸில், அந்த லீடை பேஸ் பண்ணி வர கதையாக இருக்கணும். திரும்ப வருவான் இதுல வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஹாலிவுட் படத்துல நடிக்க ஒரு ஆக்டர் வந்து இதுல நடிக்கிறாரு. அவரோட போட்டோ நாங்கள் போடுறோம். அவர் இருக்கிறதுனால இந்த படத்துல வந்து சலார் 2ல வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ஸ் இருக்கிறதுனால இந்த படம் வந்து சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறோம். சில கதைகளை நினைச்சாலே பயமா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து சலார் 1 வந்து ஓவர் வந்து பில்டப்பா இருக்கு, வந்து பில்டப் கொடுத்து ஏத்துறாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. பிரபாஸுக்கு அந்த லெவல் ஓகே தான். இப்ப என்ன பண்றது? அவரோட மற்ற படத்துக்களை கம்பேர் பண்ணும்போது சலாரோட கதைக்கு அது பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அதுல நானும் ஒருத்தர். அவன் கதையை கேக்குறியா? கான்சாரினி செவ அந்த கதைக்கும் சரி, அவர் நடிச்சிருக்க அந்த போர்ஷன், அந்த படத்துக்காகட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும் சலார் 1ல. வெயிட்டிங் ஃபார் சலார் 2 சௌரியங்கள் பார்ட் 2. ஒருத்தனுக்காக மட்டும் நீ என்னை எப்ப கூப்பிட்டாலும் கண்டிப்பா நான் வருவேன். அண்ட் நம்பர் 1 வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஜனநாயகன் தான். மக்களுக்கு நல்ல ஜனநாயகன் ஆக்சுவலா பொங்கல் அப்படி ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்தது. இப்போ போஸ்ட்போன் பண்ணி கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற நிலைமையில தான் இப்போ ஜனநாயகன் இருக்கு. ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்த ஒரு படம். எல்லாருமே சரி, தமிழ்நாடு ஆகட்டும், ஓவராலா இந்தியாவாகட்டுமே சரி, ஹை எக்ஸ்பெக்டேஷனான ஃபிலிம்ல நம்பர் 1ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் தான்.
Let's play a game. ஏன்னா இந்த படம் நார்மலா பொங்கலை ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு தளபதியோட ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிமா போயிருக்கும். பட் இந்த படத்துக்கு ஒரு கேஸ் கொடுத்து சிபிஎஃப்சி வந்து அதை இது பண்ணி தள்ளி போட்டு இந்த படத்துக்கான ஹை எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பீக்ல இருக்கு. பட் அவன் நாளாவ இது குறையிற மாதிரி வர மாதிரி இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் டேட் இருக்கிறதுனால அவங்க அது வேற விதமா பாக்குறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 வீக் முன்னாடி கூட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிறன்ற மாதிரி. அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பகவத் கேசரி கிண்டி வச்சிருக்காங்கன்ற மாதிரி கேசரியோட பாதி போர்ஷன் இருக்க மாதிரிலாம் நிறைய மீம் ட்ரோல் வந்துச்சு. அந்த கெட்டு போன கேசரி உன்கிட்ட தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன். ப்ரோ ஐ டோன்ட் கேர். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது ட்ரைலர் பார்க்கும்போது. படம் ரிலீஸ் ஆனதானு தெரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுங்க. ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனும் ஜனநாயகன் அதிகமாகவே இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த இயரில் வந்து டாப் 10 மூவிஸ் எக்ஸ்பெக்டட் பண்ணது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா இல்லையான்றதை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மூவிஸில் ஏதாவது ஒரு மூவிஸ் ஆகுது நம்ம ரொம்ப இதை நம்ம பார்த்தே ஆகணும்னு நினைக்கிற மூவிஸ்லாம் கண்டிப்பாக அது லிஸ்ட்டில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். See you soon. Bye.